அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த தீப திருவிழாவில் திருவண்ணாமலையில் நாங்கள் பர்வதராஜ குலத்தை சேர்ந்த வம்சாவினர். நாங்கள் இந்த தீப திருவிழாவில் தீபம் கொப்பரை மலைக்கு ஏற்றுவது மற்றும் தெப்பல் கட்டுவது மற்றும் முருகர் சுவாமி 5 பஞ்சமூர்த்திகளில் 2வது சுவாமியாகிய முருகர் சுவாமி அதை வீதி விழா 10 நாட்களுக்கும் வீதி விழா கொண்டு சேர்த்தும் இந்த 3 முறைகளையும் நாங்கள் தொன்று தொட்டு காலங்காலமாக எங்கள் பரம்பரை செய்து வருகிறது. இந்த கொப்பரையானது 5.25 அடி உயரமும் 2 அடி விட்டமும் கொண்ட பஞ்சலோகத்தாலான கொப்பரையாகும். இந்த கொப்பரையை ஏற்கனவே திருவண்ணாமலையில் இருந்த எங்கள் சமுதாயத்தினர் செய்திருந்தார்கள். தற்பொழுது இந்த கொப்பரை பஞ்சலோகத்தால் கோயம்புத்தூர், அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூரிலிருந்து தொழிலதிபர் பாலு என்ற தொழிலதிபர் இந்த 4 ஆண்டுகளாக இந்த கொப்பரையை பராமரிப்பு செய்து அவர் கோயிலுக்கு சிறப்பாக அந்த பூஜை சாமான்கள் மற்றும் அந்த மாலை மரியாதை எல்லாத்தையும் செய்து அவர்கள் குடும்பத்துடன் இந்த கொப்பரையை பூஜை போடும்போது உடனிருந்து கொப்பரையை அனுப்பி வைத்துவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் இந்த 4 ஆண்டுகளாக இந்த கொப்பரையை புதுசாக செய்திருக்கிறார்கள். பெல் தொழில்நுட்பத்துடன் செய்ததால் தற்பொழுது இந்த கொப்பரை கீழே அடிப்படாமல் நெய் எவ்வளவு எரிந்தாலும் கொப்பரை பல்ஜியாவாத நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி இப்போ அந்த கொப்பரை 2 கொப்பரை செய்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொப்பரையில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வரைஞ்சது காரணம் என்ன? நீங்கள் ஏன் குறிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? நாங்கள் இது வருஷம் நாங்கள் பரம்பரையாக எடுத்துகிட்டு போகிறோங்க. எங்களுக்கு வருஷம் டெண்டர் எங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தால் நாங்கள் பரம்பரையாக நாங்கள் செய்துட்டு வரோம். அதனால் எங்களுக்கு தான்